Hello friends. So electric scooters பொறுத்த வரைக்கும் especially OLA scooters 8 years of warranty கொடுக்குறாங்க. ஸோ 8 வருஷம் வாரண்ட்டி அவங்க கொடுத்துட்டு போட்டோம். பட் இந்த பேட்ரி இந்த 8 வருஷத்துக்குள்ளே போச்சுன்னா சப்போஸ் வாரண்ட்டி பீரியடில் கவர் ஆகலைன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எவ்வளவு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் த பேட்ரி ஆகும். எஸ்பெஷலி ஓலாவுடைய S1 Pro அந்த ஸ்கூட்டருடைய ஒரு பேட்டரியை நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா 3 கிலோவாட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், 4 கிலோவாட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், எப்போ நான் வந்து என்னுடைய பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறது. அண்ட் அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்துட்டு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகும், எவ்வளோ மார்க்கெட்டில் இப்போ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, தட் ஓலா வந்து வாரண்ட்டி பீரியடில் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, வாரண்ட்டியை கரெக்டாக கொடுப்பாங்களா மாட்டாங்களா. ஸோ இதை பற்றி தெளிவாக இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்கே த இமேன். இது வந்து ஓலா S1 Pro உடைய பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிற பற்றின ஒரு பதிவு. ஸோ ஓலாவுடைய பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பதிவு. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு எவ்வளவு காஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ எதனால் இந்த பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. அது என்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெடியூஸ்டு ரேஞ்ச், ஸ்லோ சார்ஜிங், அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் பேட்டரி அதாவது லைஃப் ஸ்பேன் சொல்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் பவர் ட்ராப் அவுட். இந்த 4 விஷயங்கள் உங்கள் பேட்டரியில் நடந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரெடியூஸ்டு ரேஞ்ச். அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு ஓலா வச்சுருக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் ஒரு சார்ஜ் போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது அப்படியே மெல்லமாக ட்ராப் ஆகிட்டே வரும். 70 ஆகலாம், 60 ஆகலாம். ஸோ அதே சார்ஜிங் போட்டு நீங்கள் போகிற அந்த ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கிற ரேஞ்ச் வந்து ட்ராப் ஆகலாம். ஸோ இப்படி ட்ராப் ஆக ஆரம்பிச்சுதா, ஸோ உங்கள் பேட்டரியில் ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. ரெண்டாவது வந்து ஸ்லோ சார்ஜிங் டைம். அதாவது வந்து நார்மலாக இப்போ ஓலாவுடைய S1 Pro நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சார்ஜிங் போடுறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் அல்லது 4 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போ இருக்கிற பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 to 4 ஹவர்ஸ் இந்த வண்டியை ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சார்ஜிங் டைம் வந்து அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். நார்மலாக ஒரு 3 ஹவர்ஸ் அப்படின்னா அது அப்படியே 4, 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உள்ளே இருக்கிற செல்லில் வந்து சம் டேமேஜஸ் ஹேப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் அதிகமாக எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு சைன் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பேட்டரி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா பேட்டரிக்கும் ஒரு லைஃப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 4 இயர்ஸ் சில பேட்டரி வரும், சில பேட்டரி 5 இயர்ஸ் வரும். அண்ட் ஓலா சொல்கிற மாதிரி 8 இயர்ஸ் ஆஃப் வாரண்ட்டி கூட வரலாம். இப்படி 8 இயர்ஸ் ஆஃப் வாரண்ட்டி பீரியடுக்குள்ளே சப்போஸ் எனி ப்ராப்ளம் வந்து அந்த பேட்டரியை நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்ததுனால மாற்றுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஓலா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்லி இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும்போது. அண்ட் சப்போஸ் இந்த 8 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு மற்ற காரணத்தினால நீங்கள் இந்த பேட்டரியை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து எவ்வளவு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஓகே, நார்மலாக பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்தும் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதை பொறுத்தும் தான் இந்த லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒரு லித்தியம் அயான் பேட்டரியை யூஸ் பண்ணுற ஒரு பேட்டரி பேக்கில் வந்து நார்மலாக 1000 லைஃப் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 1000 தரம் சார்ஜ் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த லைஃப் ஸ்பேனை தீர்மானிக்குது. நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் போடுறீங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இந்த லைஃப் ஸ்பேன் அமையும். 4வது நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் பவர் ட்ராப் அவுட்டு. அதாவது வண்டி நீங்கள் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுடைய பவர் ட்ராப் ஆகி வண்டி நிற்கிது, இல்லது சடனாக இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்பட்டு வண்டி நிற்குது. இது அடிக்கடி உங்களுக்கு நடக்குதா? சார் ஓலாவில் ஏற்கனவே எப்போ பார்த்தாலும் இதான் நடக்குது, வண்டி புதுசாக எடுத்தோடனே இதான் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் அது வந்து டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அது வந்து டோட்டலி மேனுஃபேக்சர் ப்ராப்ளம். ஒரு நல்ல ஓலா வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி திடீர்னு இந்த மாதிரி ட்ராப் ஆகுது. அதாவது ஒரு 20,000-30,000 கிலோமீட்டர்லாம் ஓட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ராப் அவுட் ஆகுது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஆகுது அப்படின்னா அப்போ பேட்டரி கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பேட்டரியில் இருக்கிற செல்ஸை வந்து மாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த 4 விஷயங்களும் தொடர்ந்து உங்களுக்கு நடந்துருச்சுன்னா நீங்கள் ஓலான்னு இல்லை, எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இது 4மே காமனான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 வண்டியிலையுமே கிட்டத்தட்ட 4 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. இது வரைக்கும் பேட்டரியோடைய சார்ஜும் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு அண்ட் ரேஞ்சும் எனக்கு கரெக்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எனக்கு அது வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா இருக்குது.
எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த 4 விஷயங்கள் உனக்கு நடக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேட்டரியை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓலாவுடைய அந்த பேட்டரி வாரண்ட்டி விஷயத்துக்கு நம்ம வரலாம். ஓலா வந்து பேஸ் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. 8 years ஆஃப் வாரண்ட்டி, அல்லது எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 50,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து பேஸ் வாரண்ட்டி. டாப் அப் வாரண்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 8 years ஆஃப் வாரண்ட்டி அல்லது 1,00,000 கிலோமீட்டர் ஆஃப் வாரண்ட்டி. அண்ட் இன்னொரு டாப் அப் வேரியண்ட் என்னன்னா 8 years ஆஃப் வாரண்ட்டி 1,25,000 கிலோமீட்டர் டாப் அப் வாரண்ட்டி. ஸோ இதுதான் வந்து ஓலா கொடுக்கக்கூடிய வாரண்ட்டி டீட்டெயில்ஸ். இந்த வாரண்ட்டி பீரியடில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது, டியூ டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ஏற்படுதுன்னா கண்டிப்பாக ஓலா எந்தவித லேபர் காஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேட்டரியோ அல்லது வெஹிக்கிளில் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை ரிப்பேர் பண்ணுறதா இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதா அப்படிங்கிற முடிவு யார் எடுப்பாங்க? அந்த நிறுவனம் தான் எடுக்கும். நாட் ஓன்லி ஓலா, அந்த நிறுவனம் எந்த நிறுவனமோ அந்த நிறுவனம் தான் எடுக்கும். நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தாங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதை பண்ணணுமா ரிப்பேர் பண்ணணுமாங்கிற முடிவு யார் எடுக்கிறாங்க? அந்த நிறுவனம் தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ண மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. அண்ட் நீங்கள் சார்ஜ் போடுறது எப்படி அண்ட் எப்படி வந்து நீங்கள் அதை டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா ரெக்கார்டும் ஓலா நிறுவனத்துக்கு தெரியும். ஸோ உங்களுடைய சார்ஜிங் ஹேபிட்ஸு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்வளோ நாள் சார்ஜ் போடுறீங்க, எவ்வளவு ட்ரெயின் பண்ணி விடுறீங்க, எவ்வளோ நாள் சார்ஜ் போடாமல் வச்சுருக்கிறீங்க, இப்படி ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து ஓலாவுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு காரணத்தை வச்சு எனக்கு நீங்கள் வந்து ஒரு கிளைமுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக சார்ஜ் போடலை, மேனுஃபேக்சரர்ஸு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சு இந்த கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி அந்த மாதிரி இது வரைக்கும் ஓலாவில் நடந்ததா நமக்கு தகவல் இல்லை. ஏன்னா யாரும் இது வரைக்கும் கிளைம் போல. ஏன்னா வண்டி 2021 24 கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸில் பெருசாக இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து கேள்விப்படலை. பட் இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள். ஸோ முக்கியமான விஷயத்துக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறோமே, எதுக்கு ஒரு பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும் அதுதானே. ஸோ ஓலாவோட S1 ப்ரோவோட 3 kilowatt பேட்டரி பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு S1 ப்ரோவில் 3, 4 இருக்கா கரெக்டாக? ஓகே, 4 kilowatt தான் அதிகபட்சமான கிலோவாட் பேட்டரி. ஓலா S1 ப்ரோவோட 4 kilowatt பேட்டரி பேக்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 87,298 ரூபா உங்களுக்கு காஸ்ட் ஆகும். 3 kilowatt பேட்டரி பேக்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 66,549 ரூபா உங்களுக்கு செலவாகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87,000 rupees வந்து ஒரு 4 kilowatt பேட்டரியும் 3 kilowatt பேட்டரிக்கு 66,000 rupees உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆகுது. ஓகே, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து எது வாரண்டியில் கவர் ஆகலை, நீங்கள் உங்களுடைய டிஃபெக்ட்னால பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்கள் பண்ண வேண்டிய செலவு இவ்வளவு. இதை வந்து அதாவது நான் அந்த ஃப்ரீக்வெண்ட் பவர் ட்ராப் அவுட் சொன்ன பார்த்தீங்களா, இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு நடந்தாலும் இமீடியட்டாக அந்த பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அதை வச்சுக்காதீங்க, தூர போட்டுட்டு புது பேட்டரி வாங்க வேண்டிய ஒரு டைம் வந்துடுச்சு. அதனால் அதை ஃபர்தராக வச்சு சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெடிக்கிறது அண்ட் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வர்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நிகழ்வுகள், அதாவது இந்த 4 விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ரேஞ்சு ட்ராப், ஃபர்ஸ்ட் திங் வந்து ரேஞ்சு ட்ராப், அதை கவனிங்க. ரெண்டாவது வந்துட்டு சார்ஜிங் டைம், இது கூடுதா அதை பாருங்கள். மூணாவது பேட்டரியோட லைஃப் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க அவங்க நீங்கள் வாங்கும்போது, அதை தாண்டி இது போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் கவனிங்க. அண்ட் நாலாவது ஃப்ரீக்வெண்ட் பவர் ட்ராப் அவுட், இது இருக்கா பாருங்கள். இந்த 4 நடந்துருச்சா கண்டிப்பாக நீங்கள் பேட்டரி மாற்ற வேண்டியது வந்துடும். ஸோ வந்து அதை மாற்றிடணும். ஓகே, இப்போ இந்த ஓலா ஃபர்தராக இவங்களுடைய ஜிகா ஃபேக்ட்ரியில் வந்துட்டு செல் மேனுஃபேக்சரிங் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த ஜிகா ஃபேக்ட்ரியில் செல் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, ஸோ செல் மேனுஃபேக்சரிங் அந்த யூனிட்டில் அவங்க வந்து ஓன் பேட்டரியை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இப்போ ஓன் பேட்டரியை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலையான்னு கேட்டால் அவங்க யூஸ் பண்ணுறது எல்ஜியோட கெம் பேட்டரி அப்படிங்கிற ஒரு பேட்டரியை கொரியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் நமக்கு ஓலாவில் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கொரியாவிலேருந்து வரக்கூடிய இந்த பேட்டரியை தான் நம்ம ஓலா ஸ்கூட்டரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து IP67 ரேட்டட் பேட்டரி. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 486 செல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு
ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஓலாவுடைய ஒரு பேட்டரி பேக் உங்களுக்கு. ஸோ இந்த பேட்டரி பேக்கை இப்போ இந்த செல்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற செல்ஸை வந்து அவங்க வந்து ஜிகா ஃபேக்ட்ரியில் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. இந்த ஓன் மேனுஃபேக்சரிங் அப்புறம் வந்து இந்த பேட்டரி பேக்குடைய விலை வந்து குறைக்கப்படும் அண்ட் வந்து இதோடைய லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது ஓலா தரப்புலேருந்து சொல்லப்பட விஷயம். வருஷம் அவங்க ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டில் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. 2021 ஓலா வண்டியை கொடுத்தாங்க, 22 ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, 23 ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, இப்போ ஆகஸ்ட் மாதம் 15 வரப்போகுது இல்லையா. ஸோ இந்த ஆகஸ்ட் 15 கண்டிப்பாக அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் அவங்க தயாராகிட்டாங்க. அதாவது வந்து போன இதுலேயே ஒரு ஸ்னாப்ஷாட் கொடுத்துருந்தாங்க பைக்கு. ஸோ இதுதான் அந்த பைக்கு. ஸோ இந்த பைக்கை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டு வரப்போகுது. இதில் 15th ஆகஸ்ட் 2024. ஸோ அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வண்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால தான் அவங்களுடைய சேல்ஸ் வந்து எப்போதுமே பீக்கில் இருக்குது. ஸோ ஓலாவோட சேல்ஸ் ஏன் பீக்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம், இந்த பைக்கை பற்றி இந்த இதை பற்றிலாம். ஸோ ஓலாவோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4 கிலோவாட் பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணோன்னா 87,000 ரூபா உங்களுக்கு செலவாகும். 3 கிலோவாட் பேட்டரி ஆகியிருந்தால் 66,000 ரூபா உங்களுக்கு செலவாகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓலாவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அண்ட் என்ன மாதிரியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். கீப் வாட்சிங் ஆர்கே தி இமன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர்கே தி இமன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.